அன்புள்ளம் கொண்ட துளாராசினியர்களே, இந்த பரோப வருஷம் வைகாசி மாதம் இந்த துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே துளாராசினியர்களுக்கு வந்து 6ல் வந்து சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். துளாராசினியர்களுக்கு 6ல் சனி சஞ்சாரம் ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6ல் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். இப்போ துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வைகாசி மாதம் 12க்கு மேலே குரு பயிற்சி ஆகும். குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்தில் குரு வரும். அதாவது பொதுவாகவே நம்ம ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடாது. ஏன்னா 10ல் குரு வந்தால் பட்டமும் பதவியும் போகும்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறச்ச குரு வந்து 10ஆம் இடத்துல வர போகிறார். இருந்தாலும் துளாராசிக்கு என்னென்னா உச்சம் பெற்ற குருவாக வர போகிறாரு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. துளாராசி பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் பெற்று தான் 10ல் வர போகிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் அதிகமாக நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுப குருவான இவர் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று வருவதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து அதிக முதலீடு செய்ய மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி லாபகரமாக இருக்கும். பொதுவாக 10ல் சில பேருக்கு குரு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு ஜாதகத்தில். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து குரு லாபகரமாக கொடுத்துருவார். சில பேர் ஜாதகம் வந்து குரு நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் விரயம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஜாதகம் தான் இப்போ சொல்கிறோம். நீங்கள் இப்படி சொன்னீங்களே நம்மளுக்கு லாபகரமாக இல்லையே அப்படின்னு. நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா இந்த குரு 10ல் வரும்போது சில பேருக்கு லாபகரமாக அமைஞ்சிடும். நம்மளுக்கு குரு பகையோ நீச்சமோ இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து லாபகரங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வரக்கூடாது. 10ல் குரு வந்தால் பதவியும் போகுங்கிற மாதிரி இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிடும். இந்த குரு உச்சம் பெறதுனால சில பேருக்கு வந்து அது சாதகமாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தில் ரிணரோக சத்துருத்துவம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறார். அதாவது பிரச்சனைகள், கடன்கள் இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து சனி சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் குரு வீட்டிலே சஞ்சாரம் பண்ணுறார். இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மீது துளாராசினியர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ 10ல் குரு வந்தாலும் குரு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது உங்கள் துளாராசிக்கு 6ஆம் இடத்துமான மீனத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்கும். இப்போ துளாராசி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் பொதுவாக ஒரு சாதகமான மாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் துளாராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த சந்திராஷ்டமம் எப்போ வரும்? ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியத்தில் இறங்கும்போது முதல்ல சந்திராஷ்டமம் பார்த்துக்கணும். சில பேர் வந்து ஜென்ம நட்சத்திரம்லாம் பார்த்துக்குவா. இருந்தாலும் சந்திராஷ்டமம் தான் நமக்கு மெயின். இந்த 13/6 முதல் 16/6 வரை இந்த துளாராசினருக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் வந்து இதுக்கு நோட் பண்ணி வச்சிங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்மளுக்கு தெரியாமலே சில காரியங்கள் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து ஒரு தடங்களோ பிரச்சனையோ வரும். அது எப்போ வரும்னா அன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும். அதனால் 13/6 முதல் 16/6 வரை இந்த துளாராசினருக்கு சந்திராஷ்ட காலம். அதில் வந்து நீங்கள் சுப நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டுருங்க. மற்ற காலங்களில் நீங்கள் வந்து நல்ல செயல்களில் ஈடுபடுறதுல உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் மட்டும் இல்லை, வருகின்ற மாதத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியாக அதிகப்படியான கவனங்கள் தேவை. தேவையில்லை முதலீடுகள் செய்ய வேண்டாம். சில பேருக்கு தான் சாதகமாக இருக்கும். முதலீடு பண்ணிங்கன்னா சில பேருக்கு தான் துளாராசிக்காரர்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ல் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். அதே மாதிரி 10ல் குரு வர்றார். அதனால் சில பேருக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில அன்பர்களுக்கு துளாராசினியர்களுக்கு விரயத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 10ல் குரு வர்றதுனால ஏன்டா இப்படி சொல்கிறாரே பயமுறுத்த அப்படின்னு நினைக்க வேணாம். பொதுவாக 10ல் குரு வரும்போது கொஞ்சம் அதிகப்படியான கவனங்கள் தேவை. நீங்கள் அதுலேருந்து கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. டெய்லி பக்கத்தில் குலதெய்வம் இருந்தாலும் டெய்லியே வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் அதிகப்படி கவனங்கள் தேவை. பொருளாதார ரீதியாக கவனம் தேவையில்லாமல் யார்ட்டையும் பணம் கொடுக்க வேணாம், கடனும் வாங்க வேண்டாம். அப்படி இருந்ததுதான் போகும். நம்மளுக்கு வந்து நல்ல விதமாக இந்த லைஃப்பில் இந்த மாதம் இந்த வருஷம் அப்படியே போயிடும். வரும் வாரங்களில் துளாராசினருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.